அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும் போகிறோம்னா, ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் என்பது பல முதலீட்டாளரிடம் இருந்து திரட்டப்படும் பணத்தை நேரடியாக பங்குச் சந்தையில் உள்ள நிறுவனங்களில் பங்குகளின் முதலீடு செய்யும் ஒரு திட்டமாகும். இதை நிர்ணயிப்பதற்கு அனுபவம் வாய்ந்த ஃபண்ட் மேனேஜர்கள் இருப்பார்கள். அவர்கள் எந்த நிறுவனத்தின் பங்குகளை முதலீடு செய்தால் நல்ல லாபம் கிடைக்கும் என்பதை ஆராய்ந்து நமது பணத்தை முதலீடு செய்வார்கள். இது எப்படி செயல்படுதுன்னா, உங்களைப் போல பல முதலீட்டாளரிடம் சிறிய மற்றும் பெரிய தொகையாக பணம் திரட்டப்படும். அந்த மொத்த பணத்தையும் பல துறைகளை சார்ந்த, உதாரணமாக ஐடி, பேங்கிங், பார்மா சிறந்த நிறுவனங்களில் பங்குகளின் ஃபண்ட் மேனேஜர் பிரித்து முதலீடு செய்வார். நீங்கள் முதலீடு செய்த தொகைக்கேற்ப உங்களுக்கு யூனிட்கள் ஒதுக்கப்படும். இதன் அன்றாட மதிப்பை நெட் அசட் வேல்யூ NAV என்று அழைப்பார்கள். சந்தை உயரும் போது NAV உயரும், சரியும் போது NAV குறையும். ஈக்விட்டி ஃபண்டோட முக்கியமான நன்மை என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அதிக லாபம் வர வாய்ப்பு. நீண்ட கால அடிப்படையில் 5 முதல் 10 ஆண்டுகள் மற்றும் அதற்கு மேலாக பார்க்கும்போது பணவீக்கத்தை தாண்டி அதிக லாபம் தரக்கூடிய முதலீடுகளில் இது முதன்மையானது. அடுத்து டைவர்சிஃபிகேஷன். உங்கள் பணம் ஒரே ஒரு கம்பெனியில் முதலீடு செய்யப்படாமல் பல கம்பெனிகளில் பிரித்து முதலீடு செய்யப்படுவதால் ரிஸ்க் கணிசமாக குறைகிறது. அடுத்து தொழில்துறை மேலாண்மை. பங்கு சந்தையை பற்றி உங்களுக்கு ஆழமான அறிவு இருக்க வேண்டிய அவசியமில்லை. நிதி நிபுணர்கள் உங்கள் முதலீட்டை கவனித்துக் கொள்வார்கள். அடுத்து ஈக்குவாலிட்டி. EADSS ஃபண்டுகளை தவிர மற்ற ஈக்விட்டி ஃபண்டுகளில் உள்ள பணத்தை நீங்கள் எப்போது வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். சில வேலை நாட்களில் பணம் உங்கள் வங்கி கணக்கிற்கு வந்துவிடும். ஈக்விட்டி ஃபண்டோட வகைகளை பற்றி பார்த்தோன்னா, இதில் லார்ஜ் கேப், மிட் கேப்புன்னு அப்படி நிறைய வகை இருக்குது. லார்ஜ் கேப்னா இந்தியாவோட டாப் 100 கம்பெனியில் முதலீடு செய்வாங்க. மிட் கேப்னா 100 250 கம்பெனியில் முதலீடு செய்வாங்க. ஸ்மால் கேப்னா 250 கீழே உள்ள கம்பெனியில் முதலீடு செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ளெக்ஸி கேப்னா பெரிய, நடுத்தர மற்றும் சிறிய நிறுவனங்கள் எல்லாத்தையும் கலந்து முதலீடு செய்வாங்க. இதுதான் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டு. இதில் எப்படி முதலீடு செய்யணும்னா, முதலீடு செய்வதற்கு உங்கள் பேன் கார்டு மற்றும் ஆதார் கார்டு மூலம் KYC பதிவு செய்திருக்க வேண்டும். இதில் முதலீடு செய்வதற்கு 2 முறையில் முதலீடு செய்யணும். SIP அப்புறம் லம்சம். SIPனா மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை உங்கள் வங்கி கணக்கிலிருந்து தானாக முதலீடு செய்யும் முறை. இது சிறப்பான நிதி ஒழுக்கத்தை ஏற்படுத்தும். லம்சம்னா ஒரே தவணையாக பெரிய தொகையை முதலீடு செய்வது. எங்கே முதலீடு செய்யணும்னா ஜீரோதா, அப்புறம் க்ரோ, அப்புறம் அப்ஸ்டாக்ஸன் போன்ற செயலிகள் மூலமாக, டைரக்ட் ஃபண்ட் அல்லது வங்கிகள் நிதி ஆலோசகர் மூலமாக ரெகுலர் ஃபண்ட்ஸில் முதலீடு செய்யலாம். டைரக்ட் ஃபண்டுகளின் கமிஷன் இல்லாததால் நீண்ட கால அடிப்படையில் லாபம் சற்று அதிகமாக இருக்கும். ஈக்விட்டி ஃபண்டுகளில் இருந்து கிடைக்கும் லாபத்திற்கு வருமான வரி உண்டு. அதாவது குறுகிய கால முதலீட்டான ஆதாயம், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். நீங்கள் முதலீடு செய்த பணத்தை 1 வருடத்துக்குள் எடுத்து லாபம் பார்த்தால் அதுக்கு லாபத்தில் 20% வரியாக செலுத்த வேண்டும். அடுத்து நீண்ட கால மூலதன ஆதாயம், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். நீங்கள் முதலீடு செய்த பணத்தை 1 வருடத்துக்கு பிறகு எடுத்தால் ஒரு நிதியாண்டு கிடைக்கும் லாபத்தில் முதல் 1.25 லட்சம் வரி கிடையாது. அதற்கு மேல் உள்ள லாபத்திற்கு 12.5% வரி கிடைக்கும். இதான் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. நன்றி.